இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ போர்ட் ப்ரிப்பேர் பண்றவங்க நாளைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் ஃபர்ஸ்ட் எக்ஸாமா எழுத போறீங்க. ஸோ எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. லாஸ்டா ஒரே ஒரு தடவை ஓவரால் சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஷார்ட்கட்டா பார்க்கலாம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த டாபிக். இதோட பிடிஎஃபோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு தடவை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஹெட்டிங் என்ன, ஃபார்முலா என்ன, அதோட ஷார்ட்கட்ஸ் என்ன, எந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். கணித பிழை மேத்ஸ் டியூஷன் சென்டர் கோவிலம்பாக்கம். இப்ப 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ பேட்டர்ன் ஃபாலோ பண்றவங்க மேத்தமெட்டிக்ஸ் பேப்பரை பொறுத்தவரை ஹை வெயிட் சாப்டர்ஸா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், arithmetic progression, triangles, trigonometry, circles, surface area and volume. இந்த 6 சாப்டர்ஸுமே நீங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே தியரி டாபிக். ஸோ தியரி டாபிக்ல நமக்கு டைரக்ட் கொஸ்டின் கொஞ்சம் வரலாம். ஸோ அதனால இந்த டாபிக் ரெலவெண்டா இருக்க நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் ஜஸ்ட் யூ ரீட் இட். நீங்க ரீட் பண்ணாலே போதும். இந்நேரத்துக்கு உங்களுக்கு எல்லா கான்செப்டும் டீட்டெயில தெரியும். இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க இதை ரீட் பண்ணுங்க. வாட் டு ஈச் டே. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா என்சிஆர்டியில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருந்துருக்கணும். எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். ஃபார்முலா ஒரு தடவை உங்கள் ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ரெடி பண்ணுங்க. நீங்களே எழுதுங்க ஃபார்முலா. ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா ஃபார்முலாவும் தெரியும். நீங்கள் நிறைய டெக்ஸ்ட் புக் வச்சிருப்பீங்க, ஒர்க் புக் வச்சிருப்பீங்க, ஒர்க் ஷீட் வச்சிருப்பீங்க, டியூஷன் கிளாஸஸ் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக ஃபார்முலாஸ் எழுதியிருப்பீங்க. இருந்தாலும் இன்னைக்கு ஒரு தடவை நீங்கள் கைப்பட எழுதுறது உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஃபுல் சாப்டர்ஸ் ஒரே ஒரு தடவை பார்த்துக்கோங்க. கேஸ் பேஸ் கொஸ்டினுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 2 மார்க் 3 மார்க் செப்பரேட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டாண்டர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சில கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இந்த தியரம் ஆகட்டும், 6th சாப்டர் ஆகட்டும், 8th சாப்டர் ஆகட்டும், 9th இது எல்லாமே இந்த பேட்டர்ன்ல தான் வருங்கிறது நமக்கு ஐடியா இருக்கும். ஸோ அது எல்லாமே ஒரு தடவை ரீட் பண்றது பெஸ்ட். 5 செட் ஆஃப் கொஷின்ஸ் நீங்க பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்லையே மாடல் கொஷின்ஸ் நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் மோரோவர் நீங்க உங்க ஸ்கூல் லெவல்ல என்னென்ன டேர்ம்ஸ்லாம் எழுதியிருக்கீங்க, மாடல் எக்ஸாம், ப்ரீ மாடல் அண்ட் ஹாஃப் இயர்லி, குவார்டர்லி அண்ட் டேர்ம் வாய்ஸ் இது எல்லாமே உங்க கையில இருக்கும். ஒரு தடவை கொஷின்ஸ் மட்டும் ரீட் பண்ணுங்க. என்சிஆர்டி எக்ஸாம்ல இருந்தா பாருங்க, இல்லைன்னா மாடல் கொஷின்ஸே ரீட் பண்றது பெஸ்ட். அடுத்து மேக்ஸிமம் மிஸ்டேக்ஸ் நமக்கு எங்கெங்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலால மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது. ஃபார்முலா எக்ஸாக்டா எழுதணும். அது எழுதினா மட்டும்தான் நம்மளால அடுத்த ப்ரொசீஜருக்கு ஃபாலோ பண்ண முடியும். ஸ்டெப் மிஸ் ஆகக்கூடாது, கால்குலேஷன் மிஸ்டேக் வரக்கூடாது. இது கண்டிப்பா எழுதிருக்கணும். போர்டு எக்ஸாம் கிவ் மார்க்ஸ் ஃபார் ஸ்டெப்ஸ் நாட் ஃபார் ஜஸ்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுறதுனால நமக்கு ஒருவேளை ஆன்சர் தப்பாகிட்டு அப்படின்னாலும் நீங்க எந்த ஸ்டெப் வர கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கீங்களோ அது வரை நமக்கு மார்க்ஸ் அலாட் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலா நம்ம ரிவைஸ் பண்ண வேண்டிய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா trigonometry டேபிள் கரெக்டா தெரிஞ்சிருக்கணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் அந்த கான்செப்டோட ஏரியா ஃபார்முலாஸ் என்ன, வால்யூம் எப்படி பார்க்கறது, என்னென்ன ஷேப்க்கு பார்க்கறது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருந்தா பெஸ்ட். அடுத்து ஸ்கோரிங் ட்ரிக்ஸ். ஸோ ஸ்கோரிங் ட்ரிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா எப்பவுமே எந்த ப்ராப்ளம் நீங்க எழுத ஆரம்பிச்சாலும் கண்டிப்பா இந்த பேட்டர்ன்ல எழுதுங்க. கிவன் எழுதியிருக்கணும். கிவன் மீன்ஸ் உங்களுக்கு கொஸ்டின் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை லைன் பை லைன் கீழே 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 எழுதுங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் ஏரியா பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு லென்த்து, பிரெத்து, வேற என்ன ஹைட்டு, என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ எழுதுங்க. யூனிட் 1லேருந்து யூனிட் 14 வர ப்ராப்ளம்ஸ் நீங்க 2 மார்க் அட்டன் பண்ணாலும் சரி, 3 மார்க் அட்டன் பண்ணாலும் சரி, 5 மார்க் அட்டன் பண்ணாலும் சரி, டேட்டாவை கரெக்டா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நம்மளுடைய புக்லெட்ல எழுதணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. செகண்ட், நம்ம என்ன ஃபாலோ பண்ண போறோம், டு ஃபைண்ட் நான் என்ன கண்டுபிடிக்க போறேன், இல்ல டு ப்ரூவ், கிளைம் ஏதாவது ஒரு ஆர்டர். ஒரு கொஷின்னா ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க, நம்ம ஒரு ஆர்டர்ல ஃபாலோ பண்ண போறோம். ஸோ நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ண போறோம், இல்ல ப்ரூஃப் கொடுக்க போறோங்கிறத தெளிவா ஹைலைட் பண்ணுங்க. ஃபார்முலா அடுத்து அந்த கண்டென்ட்ல ஃபார்முலா இருக்கு அப்படின்னா ஃபார்முலாவை ஹெட்டிங் போட்டு ஸ்பெசிஃபிக்கா ஹைலைட் பண்ணுங்க. ஃபார்முலான்னு போட்டு ஓரலா எழுதுற மாடலே எழுதிடாதீங்க. ஃபார்முலா தனியா எழுதுங்க. அது ரொம்ப உங்களை பேப்பரை ஹைலைட் பண்ணி காட்டும். அடுத்த ப்ராசஸ் சப்ஸ்டியூஷன் மெத்தடு, என்னென்ன நீங்க கால்குலேஷன் பண்ண போறீங்களா இல்ல கால்குலேஷன் ப்ராசஸ் என்னவோ அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் என்னங்கிறதும்
எக்ஸாக்டா எடுத்து காட்டுங்க, இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் அப்படி எழுதணும். ஸோ கிவன் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கணும், நம்ம என்ன ஃபாலோ பண்ண போறோங்கிறது எழுதியிருக்கணும், ஃபார்முலா இல்ல டயக்ராம் இருக்கு. சில கொஸ்டின்ஸ்ல நம்ம டயக்ராம் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும், ட்ரிக்னாமெட்ரி ஆகட்டும், சர்க்கிள்ஸ் யூனிட் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம டயக்ராம் போடுவோம். ஸோ அந்த பேட்டர்ன்ல டயக்ராம் எடுத்துக்கிறது முக்கியம். கால்குலேஷன், ஃபைனல் ஆன்சர். ஈவன் இஃப் ஆன்சர் இஸ் ராங், ஸ்டெப்ஸ் மோர் சேவ் டு யுவர் பேப்பர். நீட் டயக்ராம், டயக்ராம் இருக்கு அப்படின்னா கரெக்டா பென்சில் வச்சு டிரா பண்ணுங்க. நல்லா பெருசாவே போடுங்க, சின்ன சின்னதா போட வேண்டாம். நீட்டா ஓவர் கரெக்ஷன் இல்லாம போடுறது பெஸ்ட். டோன்ட் லீவ் எனி கொஸ்டின் blank, ஈவன் பார்ஷியல் அட்டம் we will get marks. ஸோ கொஸ்டின் ஃபுல்லாவே blank-ஆ விடாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லா கான்செப்டும் இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒருவேளை கொஸ்டின் கொஞ்சம் யூனிக்கா கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆர்டர்ல எழுதுங்க, given to find formula. அதுக்கடுத்து என்ன ப்ரொசீஜர் தெரியுதோ அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. எழுதாமலோ இல்ல டோட்டலாவே ஸ்கிப் பண்ணிட்டோ மட்டும் வந்துடாதீங்க. வெரி ஹை மார்க் எது எதுல போறீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி டாபிக், சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மீன், மீடியன், மோட், இந்த 3 கான்செப்ட் இருக்கும். மீனுக்கு 3 ஸ்டெப்ஸ் பார்ப்போம். அன்குரூப் டேட்டா, ரா டேட்டான்னு ஒரு மெத்தட் பார்த்துருப்பீங்க. அடுத்து ஃப்ரீக்வன்சி மாடல் ஒரு டேட்டா பார்ப்போம். தேர்டு கண்டினியூஸ் டைம் இன்டர்வல் பேட்டர்ன்ல ஒரு மாடல் பார்ப்போம். இதே கேட்டகரியில தான் மீடியன் அண்ட் மோட் ஃபாலோ பண்ணியிருப்போம். ஃபார்முலா இருக்கும். அண்ட் இந்த டாபிக்ல நீங்க எழுதும்போது டேபிள்ல மேல என்ன எழுதுவீங்களோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸ் இன்டர்வல்ஸ்னா இன்டர்வல் பேட்டர்னுக்கு தனியா மிட் வேல்யூ பார்க்கணும். அண்ட் ஃப்ரீக்வன்சி இருந்தா ஃப்ரீக்வன்சி, ஃபார்முலால நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணுமோ அது எல்லாமே டாப் ஹெட்டிங்ல எழுதி கால்குலேஷன் ஃபாலோ பண்றது பெஸ்ட். டேபிள் போடும்போது ஹெட்டிங் எழுதுற இடத்துல ஓவர் கரெக்ஷன் வரக்கூடாது. டேபிள் நீட் ப்ரெசன்டேஷனா இருக்கணும். இந்த ப்ராப்ளம் தான் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படிங்கிறப்ப இந்த ப்ராப்ளம் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, ஓவர் கரெக்ஷன் இல்லாமல் எழுதுங்க. கால்குலேஷன் பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும். அந்த டயத்தை நம்ம தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அண்ட் இந்த ப்ராப்ளம் ஓவர் ரைட்டிங் இல்லாம நீட்டா எழுதி கரெக்டா ஆன்சர் கொண்டு வந்தா சூப்பரா மார்க் எடுத்துடலாம். அண்ட் ஈஸி அண்ட் ஸ்கோரிங் மார்க், கண்டென்ட் வைஸ் ஈஸியா இருக்கும். நமக்கு அந்த கான்செப்ட் டைரக்டாவே கேட்பாங்க. அந்த மாதிரி பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி, கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, பாலினாமியல்ஸ். ப்ராபபிலிட்டி பொறுத்தவரை நம்ம டெக்ஸ்ட் புக்ல ஒரே ஒரு கண்டென்ட் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கும், எக்ஸசைஸும் ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் இருக்கும். ப்ராபபிலிட்டியில காயின் ரிலவெண்டான ப்ராப்ளம், டை ரிலவெண்டான ப்ராப்ளம், கார்ட்ஸ் அண்ட் நம்ம சூஸ் பண்றது பிரைம் நம்பர்ஸ் இல்ல பால் ரிலவெண்டான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் கொஸ்டினை 1 தடவை 2 தடவை 3 தடவை ரீட் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் என்ன, நமக்கு கேட்டிருக்க ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் என்ன, இதுக்கு ரிலவெண்டா தான் நம்ம இந்த கொஸ்டின் அப்படியே செயின் பேஸ்ல நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். கோஆர்டினேட் ஜியோமெட்ரியை பொறுத்தவரை டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, அந்த ஒரு ஃபார்முலா வச்சு நமக்கு ஒரு டாபிக் ஃபுல்லாவே கவர் பண்ற மாதிரி இருக்கும். செக்டார் ஃபார்முலா, செக்ஷன் ஃபார்முலா இருக்கும். மிட் பாயிண்ட், அந்த கான்செப்ட்ல எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா போதும். பாலினாமியலை பொறுத்தவரை உங்களுக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா என்ன அண்ட் சம் ஆஃப் த டேர்ம்ஸ் என்ன, ப்ராடக்ட் ஆஃப் த டேர்ம் என்னன்னு பார்த்துருப்பீங்க. ஒன்று பாலினாமியல் கொடுத்து சம் ஆஃப் த டேர்ம் பாலினாமியல் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா சம் ப்ராடக்ட் கொடுத்து பாலினாமியலோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குற மாதிரி கேட்கலாம். ஸோ இப்படி கேட்டாங்கன்னா எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பெஸ்ட். மார்னிங் பார்த்தீங்கன்னா சாப்டர் புதுசாக ஃபாலோ பண்ணுங்க அண்ட் ஈவினிங் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நைட்டு ஃபார்முலா மட்டுமே இன்னைக்கு ரிவைஸ் பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சாப்டர் வைஸ் ரீட் பண்ணிக்கோங்க. சாம்பிள் கொஸ்டின்ஸ் இன்னைக்கு பார்க்க வேண்டாம், ப்ரீவியஸாக ஃபாலோ பண்ணியிருந்திருக்கணும். அண்ட் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு நமக்கு எக்ஸாம், நம்ம நல்லா ஃபாலோ பண்ணியிருக்கோம், நம்ம எல்லா ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், கான்ஃபிடென்ட்டா நம்புங்க, உங்களுக்கு அது சக்சஸ்ஃபுல்லா ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் ஃபார்முலா மட்டும் ரிவைஸ் பண்ணுங்க. தியரம்ஸ் இருந்ததுன்னா தியரம் ஹைலைட் பண்ணிக்கோங்க, ஷார்ட்கட்ஸ் பார்த்துக்கோங்க. ஹை ஸ்கோரிங் பாயிண்ட்ஸா நமக்கு என்னென்னலாம் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. 1 hour 2 hours நல்லா ரிலாக்ஸ்டா இருங்க. இன்னைக்கு ஈவினிங் நைட் ஆகட்டும், நாளைக்கு மார்னிங் ஆகட்டும், மைண்டை ஃப்ரெஷ்ஷாக காமாக வச்சிருக்கிறது உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். பிஃபோர் லீவிங் த எக்ஸாம் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா பார்த்துக்கோங்க. டோன்ட் சால்வ் நியூ கொஸ்டின்ஸ். இன்னைக்கு புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் என்சிஆர்டி பேட்டர்ன் ரீட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் எல்லாம் ஆல்ரெடி தெரியுமோ ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க, டச் பண்ணுங்க, ஃபார்முலாஸ் எழுதுங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், நமக்கு எக்ஸாம் ஈஸியாகவே வரும். கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் வரும், எப்படி வந்தாலும் நம்மளால எழுத முடியும். அந்த கான்ஃபிடென்ட்டோட நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, சக்சஸ்ஃபுல்லா இந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.
10th CBSE மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் எழுதுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.